வேர்க்கடலை துவையல், கொத்தமல்லி துவையல், புதினா துவையல், இந்த மாதிரி பல வகையிலையும் பல விதத்துலேயும் நம்ம துவையல் செய்யலாங்க. ஆனால் இப்போ நான் செய்ய போகிறது புளியங்காயை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறேங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை புளியங்காய் இந்த மாதிரி இருக்கிற இந்த பக்குவத்தில் எடுத்துக்கணுங்க. கொட்டை இருக்காது, இருந்தாலும் மெல்லிசா தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி புளியங்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பக்குவத்தில் புளியங்காயை எடுத்துக்கணும். மிளகாய் வத்தல் 4, கருவேப்பிலை கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 3 பல், உளுந்தம்பருப்பு நம்ம இப்படி ஒரு புடி போடணுங்க, அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். கடலை பருப்பும் பிடிச்ச பிடிக்கு ஒரு பிடி போடணுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்துக்கலாம், நான் கூட கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வராதுங்க இந்த துவையல். தேங்காய் 2 சில்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். புளியங்காய் தோலை இந்த மாதிரி சீவிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். நீங்கள் இதை இப்படி அருவாமனை வச்சு கூட எடுக்கலாம் தோலை, இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தி வச்சு கூட, ஷார்ப் எட்ஜ் இருக்க கத்தி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியே தோல் எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். கடாய் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கணும். அது சூடான உடனே மிளகாய் வத்தல் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு வதக்கிக்கணும். கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்து எடுக்கணும். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுக்கணுங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டு எண்ணெய் சூடானோன்னு இந்த வெங்காயத்தை லைட்டாக தட்டி வதக்கி எடுத்துக்கணுங்க. தோல் எடுத்த புளியங்காயை இப்படி தட்டிக்கணுங்க, இப்படி தட்டி வச்சுக்கணும். தேங்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடிச்ச புளியங்காயை போட்டு வதக்கி எடுக்கணுங்க, நல்லா வதங்கணும். வறுத்த தேங்காய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், வதக்கின புளியங்காய் எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சிடணுங்க. எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்தாச்சுங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடணுங்க. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைக்கணும். அம்மியில் கூட அரைக்கிறவங்க அரைச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. எல்லா சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எது எடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான ஒரு துவையலுங்க. புளியங்காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள்.